வணக்கம். தனியா ஒரு இடத்துக்கு ராத்திரி நேரத்துல பயணம் செஞ்சிருக்கீங்களா? இல்ல அறிமுகமே இல்லாத ஒரு ஊர்ல ஒரு லாட்ஜ்ல தங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கா? இன்னைக்கு நாம கேட்க போற கதை அப்படி ஒரு பயணத்துல ஆரம்பிச்சு நம்மள பயத்தோட உச்சத்துக்கே கூட்டிட்டு போக போகுது. கதையோட தலைப்பு அறை எண் 13. வாங்க அந்த அறைக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த கதை கொஞ்சம் மனசை பாதிக்கலாம், அதனால மனதளவுல பலவீனமா இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. சரி, தைரியம் இருக்குன்னு நினைக்கிறவங்க வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கதையோட ஹீரோ பேரு விக்ரம். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஜாலியான ட்ரிப் போறாங்க. சென்னை ஈசிஆர் ரோட்ல ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்லி சீவியூ லாட்ஜ் அப்படின்னு ஒரு இடத்துல ரூம் போடுறாங்க. அங்க ரிசப்ஷன்ல இருந்த ஆளோட முகம் ரொம்ப சோர்வா ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவர் ஒரு விசித்திரமான புன்னகையோட சொன்னாரு, சார், எங்க லாட்ஜ்ல ரூம் நம்பர் 12க்கு அடுத்து ரூம் நம்பர் 14 தான். நம்பர் 13 ஒரு ரூமே இங்க கிடையாது. இதை கேட்ட விக்ரமும் அவனது நண்பர்களும் இது ஏதோ மூட நம்பிக்கையா இருக்கும்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க சிரிப்பு அந்த ரிசப்ஷனிஸ்டோட முகத்துல எந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் ஏற்படுத்தல. இப்போ உங்க மனசுலயும் இதே கேள்விதானே ஓடுது, ஒரு லாட்ஜ்ல எப்படி ஒரு ரூம் நம்பரை மட்டும் விட்டுட்டு காட்டியிருப்பாங்க? அப்போ அந்த அறை எண் 13 உண்மையிலே என்ன ஆச்சு, இல்ல எங்க போச்சு? சரியான நடுராத்திரி 1 மணி இருக்கும். சுத்தி மர்மமான அமைதி. அந்த அமைதியை கலைக்கிற மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு சத்தம், டொக் டொக், யாரோ கதவை தட்டுற மாதிரி. ஆனா ரூம் நம்பர் 14 காலியா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அப்போ இந்த சத்தம் எங்கிருந்து வருது? பயத்தோடயே வெளியே வந்து பார்த்தா 12வது ரூமுக்கும் 14வது ரூமுக்கும் நடுவுல அந்த சுவரோட சுவரா யாரு கண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல படாத மாதிரி ஒரு பழைய மரக்கதவு மறைஞ்சிருக்கு. இப்போதான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த மறைக்கப்பட்ட கதவுக்கு மேல யாரோ ஒரு ஆணையை வச்சு சொரந்தின மாதிரி 13 அப்படின்னு கிறுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கதவு வெளியே இருந்து பூட்டி இருக்கு, ஆனா உள்ள இருந்து மட்டும் சத்தம் விடாம கேட்டுட்டே இருக்கு. அந்த குரூப்லயே குமார் தான் கொஞ்சம் தைரியமான ஆள். அவன் மெதுவா அந்த கதவு கிட்ட போய் காதை வச்சு கேட்டான். உள்ள இருந்து ஒரு சின்ன குழந்தையோட குரல் ரொம்ப பரிதாபமா நடுங்கிக்கிட்டே கேக்குது, கதவு திறங்கன்னா உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த குரலை கேட்ட ஒரு நொடியில குமாரோட முகம் பயத்துல வெளிரி போச்சு. இத கேட்டதும் மத்தவங்களுக்கும் உசுரே போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்கலான்னு எல்லாரும் வேக வேகமா ரிசப்ஷனுக்கு ஓடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு காக்கா கூட இல்ல. ரிசப்ஷன் முழுசா காலியா இருக்கு. ஆனா அந்த ரிசப்ஷன் டேபிள் மேல காத்துல லேசா அசைஞ்சுக்கிட்டு ஒரு பழைய நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்துச்சு. விக்ரம் அதை எடுத்து பார்க்குறான். அது ரொம்ப பழைய பேப்பர். தேதி பார்த்தா 15 ஜூன் 2003. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர் அது. அந்த பேப்பரோட முதல் பக்கத்துல இருந்த ஒரு தலைப்பு செய்தியை பார்த்ததும் அவங்க எல்லாரோட ரத்தமும் உறைஞ்சு போச்சு. அந்த தலைப்பு செய்தி இதுதான்: சீவியூ லாட்ஜ்ல பயங்கர தீ விபத்து. அறை எண் 13 தங்கியிருந்த தாயும் அவரது 6 வயது மகளும் உடல் கருகி பரிதாபமாக பலி. இப்போ அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அந்த சத்தம், அந்த குழந்தையின் குரல், அந்த மூடப்பட்ட கதவு, எல்லாமே. விக்ரமுக்கு ஒரு பயங்கரமான கேள்வி மனசுல ஓடுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2003 தீப்பிடிச்சு எரிஞ்சு போன ஒரு லாட்ஜ் எப்படி 2026ல எந்த பாதிப்பும் இல்லாம இயங்கிட்டு இருக்கு? அப்போ நாம இருக்கிறது நிஜமான இடத்துல தானா, இல்ல இது வேற எதுவுமா? விக்ரம் இதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சப்புன்னு மொத்த லாட்ஜும் இருட்டுல மூழ்கிடுச்சு. இருட்டு. அந்த இருட்டுல மெதுவா ஒரு வாசனை, புகை வாசனையும் கூடவே ஏதோ கருகிற வாசனையும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம எங்கிருந்தோ வழியில அலற சத்தமும் கேக்குது. அவங்க பயந்து போய் தங்களோட ரூம் நம்பர் 12க்கு ஓடுறாங்க. கதவை திறந்தா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த அவங்க ரூம் இப்போ முழுசா எரிஞ்சு கருகி போயிருக்கு. அந்த சுவத்துல கரியால யாரோ இப்படி எழுதி வச்சிருக்காங்க, எங்களை காப்பாத்த வந்தியா?
இப்போதான் கதையோட உச்சக்கட்ட பயங்கரம் ஆரம்பிக்குது. அவங்க திரும்பி பார்க்கும்போது அது வரைக்கும் பூட்டியிருந்த அந்த அறை எண் 13ஓட கதவு க்ரீச்னு ஒரு சத்தத்தோட மெதுவா தானா திறக்குது. உள்ள இருந்து உடம்பு முழுக்க கறிக்கட்டையா தீக்காயங்களோட ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும் ரொம்ப மெதுவா அவங்கள நோக்கி நடந்து வராங்க. அந்த சின்ன பொண்ணு நேரா விக்ரம் கிட்ட வருது. அவனோட கையை பிடிக்குது. அவ கை ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. அவ சிரிச்சுக்கிட்டே கேக்குறா, அண்ணா, இப்போ நீயும் என் கூடவே இரு. இனிமே நாங்க தனியா இருக்க மாட்டோம் இல்ல? அந்த நொடியில விக்ரம் பயத்துல அலறிக்கிட்டே கண்ணை இறுக்கமா மூடிக்கிறான். உலகமே தலைகீழா சுத்துற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த எரிஞ்சு போன லாட்ஜ்ல இல்ல, ஒரு சுத்தமான வெள்ளை நிற மருத்துவமனை அறையில படுத்திருக்கான். பக்கத்துல அவனோட அப்பா அம்மா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து விக்ரம் கிட்ட சொல்றாரு, விக்ரம், நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. 3 வருஷமா கோமால இருந்தீங்க. 2023ல நீங்களும் உங்க நண்பர்களும் தங்கியிருந்த சீவியூ லாட்ஜ்ல ஒரு பெரிய தீ விபத்து. அதுல உங்க நண்பர்கள் யாரும் தப்பிக்கல, நீங்க மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சீங்க. விக்ரமுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இத்தனை நாளா அவன் பார்த்தது கேட்டது எல்லாமே கோமால இருந்தப்போ வந்த கனவா? அப்போதான் அங்கிருந்து ஒரு நர்ஸ் சொன்னாங்க, தம்பி, நீங்க கோமால இருந்து எந்திரிச்சதும் முதல்ல கேட்ட கேள்வி ரூம் நம்பர் 13 எங்கந்தான். விக்ரமுக்கு தலை சுத்துது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கனவுன்னா எப்படி இவ்ளோ நிஜமா இருக்கும்? அவன் குழப்பத்தோட தன்னோட உள்ளங்கைய பாக்குறான். அங்க அவனோட உள்ளங்கையில ஒரு சின்ன குழந்தையோட கருகி போன கைத்தடம் இன்னும் அழியாம அப்படியே பதிஞ்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி விக்ரம் தூங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவர் ரூம் கதவுல இருந்து அதே சத்தம், டக் டக். அவ பயத்துல திரும்பி பார்க்க கதவை திறந்து உள்ள வந்தது அதே நர்ஸ் தான். ஆனா இப்போ அவங்க முகத்துல ஒரு விசித்திரமான புன்னகை. அவங்க கேட்டாங்க, தம்பி, நீ தங்கி இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் ரூமோட நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவரோட பதில் 13. அப்போ விக்ரம் கோமால பார்த்த கனவு நிஜமாகிடுச்சா, இல்ல அவன் இன்னும் அந்த கனவுல இருந்து வெளியவே வரலையா? சில கதவுகளை நம்ம திறக்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை இத்தோட முடியுது. ஆனா உங்க மனசுல இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கும்.